நல்ல கிறிஸ்பியான பாம்பே நெக்கடி வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடையில் வாங்குற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக அதே டேஸ்ட்டோடையே இருக்கும். பாம்பே லக்கடி செய்கிறதுக்கு 4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 4 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச சர்க்கரையோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 2 பிஞ்சு சமையல் சோடாவையும் சேர்த்துக்கலாம். அரை கப்பு நெய்யை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அரை கப்பு தண்ணியை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். 4 கப்பு மைதா மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை, அரை கப்பு நெய்யும் அரை கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை உருண்டையாக பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு இந்த திக்னஸ்க்கு மாவை தேய்ச்சிக்கலாம். இந்தளவு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலையும் கட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டுக்கலாம். இடையில இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். சூடாக இருக்கும் போது சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிறிஸ்பியாக ஆயிரும். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கிறிஸ்பியான பாம்பே லக்கடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். ஒரு சில கடைகளில் வாங்கும் போது பாம்பே லக்கடி லைட்டான காரத்தோடு இருக்கும். அந்த காரத்துக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகா பொடி எடுத்துக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு பொடியை இதோட கலந்துக்குங்க. லைட்டான காரம் இனிப்போட இந்த பாம்பே லக்கடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 கப்பு மைதா மாவுக்கு அரை கப்பு தண்ணியும் அரை கப்பு நெய்யும் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மாவு பிசையும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சுக்குங்க.